Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யார பற்றி பார்க்க போறோம்னா கிதியோனை பற்றி தான் பார்க்க போறோம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்ப செய்து கொண்டிருந்தபடியால் மீதியானியரின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மீதியானியர் ஆபிரஹாமுக்கும் அவன் மறுமனையாட்டியாகிய கேத்துராலுக்கும் பிறந்த வம்சங்கள். இஸ்ரவேலர் விதை விதைக்கும் போது இந்த மீதியானியர் அவங்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஆகாரங்களாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை வைக்காமல் சூறையாடுவார்கள். இவ்விதமாய் மீதியானியர் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வந்து தேசத்தை கெடுத்து விடுவார்கள். இவ்வாறு 7 வருடங்களாக இஸ்ரவேலரின் அறுவடை காலங்களில் வந்து கொன்றோ அழித்தோ நாசமாக்கி விடுவார்கள். இதற்கு பயந்து இஸ்ரவேலர் மலைகளில் உள்ள கெபிகள், குகைகள் என அடைக்கலம் அடைவார்கள். இப்படி மிகவும் சிறுமைப்பட்டதின் நிமித்தம் இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. எனவே கர்த்தருடைய தூதனானவர் அப்பொழுது கோதுமையை தப்புவிப்பதற்காக போரடித்து கொண்டிருந்த கிதியோனுக்கு தரிசனமானாங்க. போரடிப்பது என்றால் கோதுமையை பிரம்பினால் அடித்து அது உதிர்ந்தவுடன் தூற்றி கொண்டு வருவது. கிதியோன் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்ட அனைத்து அற்புதங்களையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை எகிப்திலிருந்து வழி நடத்திய ஆண்டவரை விட்டு வழி விலகி பாகாலை சேவித்து வழி மாறி போன போதிலும் அவனுடைய உறவினர், சுற்றியுள்ளவர்கள், குடும்பத்தார் கர்த்தரை விட்டு வழி விலகி போனாலும் கிதியோன் சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரால் மாத்திரம் அற்புதங்களை செய்ய முடியும் என நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எனவே கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார். ஆங்கில வேதாகமத்தில் கர்த்தர் அவனை திரும்பி பார்த்தார் என்று உள்ளது. பழைய ஏற்பாட்டில் கிதியோன் மட்டுமே கர்த்தரை திரும்பி பார்க்க வைத்தவன். மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில பாளையம் இறங்கி இருந்தாங்க. ஏனென்றால் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் விளைச்சல் வந்தால் 1,00,000 பேரை ஒரு வருடம் முழுவதும் போஷிக்கலாம் என கூறப்பட்டு இருக்கிறது. இதை அழிப்பதற்காகவே அவர்கள் பாளையம் இறங்கி இருந்தாங்க. அப்பொழுது கிதியோன் கர்த்தரிடத்தில் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போட்டு, பனி தோலின் மேல் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் இஸ்ரவேல் என் கையினால் ரட்சிப்பீர் என்று கிதியோன் சொன்னாங்க. தோல் என்பதன் ஆவிக்குரிய அர்த்தம் நீதி. பனி என்றால் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை இயேசுவே. வார்த்தையாகிய அவர் அவனோடே இருந்தார். கர்த்தர் ஒருவனுக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று இருந்தால் முதலில் வார்த்தையை தான் கொடுப்பார். கர்த்தர் நமக்கு வசனம், பாடல், சொப்பனம், பிரசங்கம், தரிசனம் மூலமாக வார்த்தைகளை அனுப்புகிறார். கிதியோன் போருக்குண்டான சூழலில் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என 2 தடம் கூறுகிறார். அவன் யுத்தத்தையோ ஜெயத்தையோ யுத்தத்திற்கு தேவையான ஆயுதங்கள், வீரர்கள் போன்ற இக்காரியத்தை குறித்தும் பாராமல் காரியத்தை மாற்றக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தான். நாமும் நம்முடைய சூழ்நிலைகளில் தேவன் தரும் வார்த்தையை கர்த்தர் வாக்கு பண்ணினார் என்று விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு விளைச்சலை காணும்படியாக விதையாக எடுத்து அறிக்கை பண்ண வேண்டும். தன்னோடு பேசினது கர்த்தர் தான் என உறுதிப்படுத்த காணிக்கைகளை கொண்டு வரும் வரை காத்திருக்க சொன்னாங்க. பலியிடுவதற்காக ஒரு வெள்ளாட்டுக்குட்டி, புளிப்பில்லாத அப்பம் அனைத்தையும் எடுத்து வந்தாங்க. பின்பு கர்த்தர் தன் கோலின் நுனியை நீட்டி அக்கினியால் பலியை பட்சித்தார். அவனை நோக்கி உனக்கு சமாதானம் என்று சொன்னாங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம், கர்த்தரே சமாதானம் என்றான். ஷாலோம் என்பதன் எபிரேய விரிவாக்கம் ஒருவரை ஒரு தீங்கு பிடியிலிருந்து கிரயம் கொடுத்து மீட்டு விடுதலையாக்குவது. பின் காளைகளையும் பலியிட்டார். மீதியானியரின் கையில இருந்து கிதியோனையும் இஸ்ரவேலரையும் மீட்க இந்த பலிகள் போதுமானதாக இருந்தால்
நமக்காக இயேசு சிலுவையில் பலியிடப்பட்டதினால் நமக்கு கிடைக்கும் விடுதலைகள் எவ்வளவு மேன்மையா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களில் மீதியானியருக்கு எதிராக யுத்தம் செய்ய மனிதர்கள் அதிகமாக இருந்தாங்க. அதனால அவர்கள் கை ரட்சித்தது என்று கர்த்தருக்கு விரோதமாக வீம்பு பேசுவார்கள் என்று பயமும் திகிலும் உள்ளவர்களை ஓடி போக சொன்னாங்க. அதிலும் அதிகம் பேர் மிஞ்சி இருந்தாங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனிடம் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு வரவழைத்து, நாய் தன் நாவினால் தண்ணீரை நக்குவது போல நக்குகிறவனை ஒரு பக்கமும் முழங்கால் ஊன்றி குடிக்கிறவனை ஒரு புறமும் பிரிக்க சொன்னாங்க. ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேறொன்றுக்கும் முழங்கால் படியிட பழக்கம் கிடையாது. முழங்கால் படியிடாமல் குடித்த 300 பேர் தவிர மீதி இருந்தவர்களை அனுப்பிவிட்டாங்க. அவர்கள் தங்களுக்கான நிலையை மறந்து பாகால் முன்பாக முழங்கால் படியிட்டு சேவித்ததி நிமித்தம் அதையே பழக்கமாக்கி கொண்டார்கள். நாமும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நம் நிலையை மாற்றாமல் பயமும் திகிலும் அடைந்தவர்கள் பின்மாறி ஓடி போனதை போல இல்லாமல் கர்த்தர் நம்மோடு என்ற விசுவாசத்தோடு பயப்படாமல் திடமனதோடு இருக்க வேண்டும். பின் கர்த்தர் மீதியானியரின் கூடாரத்துக்கு போக சொன்னாங்க. பயத்தால் வேலைக்காரனாகிய பூராவுடன் போக சொன்னாங்க. பூரா என்றால் தாங்கி பிடிப்பவன் என்று அர்த்தம். கர்த்தர் சில சமயங்களில் நாம் சோர்ந்து போகும்போது தாங்கி பிடிக்க உதவ ஊழியக்காரர்களையும் சில மனிதர்களையும் ஏற்படுத்துவாங்க. கிதியோன் வந்தபோது மீதியானியரில் ஒருவன் ஒரு வார்கோதுமை அப்பம் பாளையத்திற்கு வந்து கூடாரத்தை தகர்த்தது என்று சொல்லுறாங்க. அதற்கு மற்றொருவன், அது கிதியோனின் பட்டயம், தேவன் மீதியானியரையும் அதன் சேனையையும் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுறாங்க. கிதியோன் இஸ்ரவேலர்களின் பாளையத்திற்கு வந்து மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று யுத்தம் நடப்பதற்கு முன்பதாகவே விசுவாசத்தோடு எந்தவித சந்தேகமும் இன்றி கூறினாங்க. பின்பு அவங்க 300 பேரிடம் ஒவ்வொருவன் கையில் ஒரு எக்காலம், வெறும் பானை, அதற்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்தாங்க. ஆலயத்தின் முன்னணியில வந்து எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை இடது கையிலும் எக்காலங்களை வலது கையிலும் பிடித்து கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொன்னாங்க. மண்பாண்டம் என்பது நம் சரீரத்திற்கு ஒப்பா இருக்கிறது. அதற்குள் வெளிச்சமாகிய கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம். எனவே நாம் மண்பாண்டமாகிய சரீரத்திலுள்ள தோல்விகளை உடைத்து நமக்குள் பிரகாசிக்கும் கிறிஸ்துவின் வெற்றியை உயர்த்த ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வெற்றி நம்முடையதாகிறது. அந்த 300 பேரும் அவ்வாறு சத்தமிட்ட உடனே அவர்கள் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் மீதியானியரின் பட்டயத்தை அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் என ஓங்க பண்ணினாங்க. இவ்வாறு இஸ்ரவேலர் கையில் பட்டயங்கள் எதுவும் இல்லாத போது கர்த்தர் ஆச்சரியமான விதத்தில் மீதியானியரை முறியடிக்க பண்ணி கிதியோனை ஜெயிக்க வைத்து இஸ்ரவேலரை மீட்டாங்க. அதுபோல நாமும் எது இருக்கிறதோ இல்லையோ, எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என விசுவாசத்தோடு கம்பீர சத்தமிடுவோம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன்.